இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்டான குழம்புங்க. காய்கறிகள் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த குழம்பு வச்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே பத்தாது, நல்ல ஒரு பானை சோறு கூட பத்தாதுன்னு சொல்லுவீங்க. இந்த ருசியான குழம்பு செய்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 50 மில்லி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2 கொத்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து இஞ்சியை மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பூ போல் துருகி வச்சுக்கோங்க. இஞ்சியை வந்து அரைச்சிடக்கூடாது பேஸ்ட் பக்குவத்துக்கு. இல்லைனா பொடி பொடியாக முடிஞ்ச அளவு கட் பண்ணிக்கலாம். ஆனால் துருகிக்கணும் இந்த மாதிரி. ஆனால் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இப்போ துருகின இஞ்சியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி குழம்பு வைக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்ல மொறுமொறுப்பாக வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் இஞ்சியோடைய காரம் எல்லாமே குறைஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணுங்க. அப்போ தான் இஞ்சியோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போது நல்ல பொன்னிறமாக நல்ல மொறுன்னு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பொதுவாகவே இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து விட்டு நல்லா உடச்சி விட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா எண்ணெயிலே வச்சு இந்த போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுட்டு நல்லா திக்காக வந்து சேர்த்துக்கணும் புளி. இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டான அளவில் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து புளிக்கரைச்சல் வந்து சேர்த்துட்டு இது போல் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்ல திக்கான இஞ்சி குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கையிலே நல்ல தக்கன்னு இருக்குது. நல்ல திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. கரையிற வரை நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சிம்மில் வச்சே கொதிக்க விட்டிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். கடைசி இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய இந்த குழம்பை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் வந்து கண்டிப்பாக எச்சில் ஊறுங்க. செம்ம டேஸ்ட்டான இந்த இஞ்சி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து கண்ணாடி ஜாரில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட கெட்டு போகாதுங்க. அப்பப்போ சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சளி, இருமல், ஜலதோஷ பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்களுக்குலாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. முக்கியமாக அல்சர் பேஷண்ட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.